வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ராமநாதபுரம் அருகே ரயில்வே கேட் மூடப்படாததால் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நிறுத்தம். லோகோ பைலட் ரயிலிலிருந்து இறங்கி கேட்டை மூடுமாறு கீப்பரிடம் கூறிய வீடியோ வெளியானது. ட்ரம்ப் புதின் இடையே 3 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முடிவு எட்டப்படவில்லை. போர் நிறுத்தம் தொடர்பாக ஜெலன்ஸ்கி நேட்டோ தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என புதின் தெரிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் கிறிஸ்துவார் மாவட்டத்தின் சோசிடி கிராமத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. 160க்கும் மேற்பட்டோர் மீட்பு. இதுவரை 30 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 38 பேரின் நிலைமை கவலைக்கிடம். தானாக தோசை சுடும் ரோபோவை வடிவமைத்து பெங்களூருவைச் சேர்ந்த பொறியாளர் அசத்தல். தனது வீட்டில் உள்ளவர்கள் நீண்ட நேரமாக நின்று தோசை சுட சிரமப்பட்டதால் இதனை வடிவமைத்துள்ளார். திண்டி என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான தடகள போட்டியில் இந்திய வீராங்கனை அங்கிதா தியானி தங்கம் வென்று அசத்தல். மகளிருக்கான 2000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸில் 6 நிமிடம் 13.92 வினாடிகளில் இலக்கை எட்டி முதலிடம் பிடித்தார். வங்கக்கடலில் வரும் 18ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பழனியில் திமுக எம்எல்ஏ IP செந்தில்குமாரின் எம்எல்ஏ விடுதி அறையில் சோதனையிட வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு. அத்துமீறி நுழைந்துள்ளதாக கொடுத்த புகாரில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஆகஸ்ட் 18ஆம் தேதி சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்தியா வரவுள்ளதாக சீன அரசு அறிவிப்பு. இரு நாடுகள் இடையே நடைபெறும் 24வது சுற்று எல்லை பேச்சுவார்த்தை சிறப்பு பிரதிநிதிகள் மட்டத்தில் நடைபெறுவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வரும் திங்களன்று வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பு குறித்து ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் எடுத்துரைத்ததாக கூறப்படும் நிலையில் ஏற்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.